அனைத்து சொந்தங்களுக்கும் மீட்டர் கட்டண ஆட்டோ சார்பாக வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள் கூறுவது உங்கள் சுப்பிரமணியன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தயவினாலும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கருணையினாலும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பெயர் அன்பினாலும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் உதவியோடு இந்த நாளை ஆரம்பிக்கின்றேன். ஆன்மாவுக்கு கொடியனக்கான் நன்றி. ஆன்மாவின் பெற்றோர் முன்னோர்களுக்கு கொடியனக்கான் நன்றி. பிரபஞ்சத்தின் தாய் ஆன்மாவின் தாயான சந்திர பகவானுக்கு கொடியனக்கான் நன்றி. பிரபஞ்சத்தின் தந்தை ஆன்மாவின் தந்தையான சூரிய பகவானுக்கு கொடியனக்கான் நன்றி. ஆன்மாவின் முன்னோர்களான ஆகாய சக்தி, காற்று சக்தி, நெருப்பு சக்தி, நீர் சக்தி, நில சக்தி, கால பகவான், யம தர்மராஜா எல்லாருக்கும் கொடியனக்கான் நன்றி. நவகிரகங்களுக்கு கொடியனக்கான் நன்றி. அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு கொடியனக்கான் நன்றி. சப்த கன்னிமார்களுக்கு கொடியனக்கான் நன்றி. ஆறுபடை முருகன் வள்ளி தேவா சேனாவுக்கு கொடியனக்கான் நன்றி. ரிக், யஜு, சாமம், அதர்வனம் மற்றும் அதற்கு இணையான சித்தவேதம் 5 வேதங்களுக்கு கொடியனக்கான் நன்றி. அனைத்து மதங்களில் உள்ள திருமறைகள் அனைத்திற்கும் கொடியனக்கான் நன்றி. பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் 4 மார்க்கங்களுக்கு கொடியனக்கான் நன்றி. கர்மா, பாவம், தோஷம் 3 வினைகளுக்கு கொடியனக்கான் நன்றி. வாதம், பித்தம், கபம் 3 நோய்களுக்கு கொடியனக்கான் நன்றி. உடலுக்கு கொடியனக்கான் நன்றி. உயிருக்கு கொடியனக்கான் நன்றி. மனதிற்கு கொடியனக்கான் நன்றி. ஆன்மாவுக்கு கொடியனக்கான் நன்றி. எல்லாமுள்ள பிரபஞ்ச பேராற்றலுக்கு கொடியனக்கான் நன்றி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கொடியனக்கான் நன்றி. உடலை கொடுத்த பெற்றோருக்கு கொடியனக்கான் நன்றி. பெற்றோர்களின் முன்னோர்களுக்கு கொடியனக்கான் நன்றி. உடலில் உள்ள குழந்தைகளுக்கு கொடியனக்கான் நன்றி. சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இதயம், மூளை, உடம்பிலுள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் கொடியனக்கான் நன்றி. உடலால் வந்த குழந்தைகளுக்கு கொடியனக்கான் நன்றி. உடன் பிறப்புகளுக்கு கொடியனக்கான் நன்றி. சொந்த பந்தங்களுக்கு கொடியனக்கான் நன்றி. உற்றார் உறவினர்களுக்கு கொடியனக்கான் நன்றி. நண்பர்களுக்கு கொடியனக்கான் நன்றி. சுற்றத்தாருக்கு கொடியனக்கான் நன்றி. இந்த பார்த்தவங்க, கேட்டவங்க, அறிந்தவங்க, உணர்ந்தவங்க, பலவித அனுபவங்களை கொடுத்த ஆன்மாக்கள், ஜீவராசிகள் எல்லாருக்கும் கொடியனக்கான் நன்றி. இந்த பள்ளி கல்வி, தொழில் கல்வி, ஆன்மீக கல்வி, அரசியல் கல்வி, வாழ்க்கை கல்வி அனைத்தும் நேரடியாக மறைமுகமாக கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் கொடியனக்கான் நன்றி. எல்லா மகான்களையும், சித்தர்களையும், யோகிகளையும், ஞானிகளையும், ரிஷிகளையும், துறவிகளையும், முனிவர்களையும், சாதுக்களையும், பிரம்மச்சாரிகளையும், பிரபஞ்சத்தில் உள்ள ஆத்மாக்களையும், ஜீவராசிகளையும், 33 கோடி தேவர்களையும், எல்லா தெய்வங்களுக்கும் கொடியனக்கான் நன்றி. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பட்சி தெய்வம் அனைத்து தெய்வங்களுக்கும் கொடியனக்கான் நன்றி. எல்லாரையும் நினைக்கிறேன், வணங்குறேன், உணர்கிறேன், உணர்ந்து செயல்படுறேன். எல்லாருக்கும் கொடியனக்கான் நன்றி. எல்லாரும் திருவடி சரணம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். எல்லாரும் இந்த பிள்ளையை மன்னிச்சுக்கோங்க. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, மனதளவிலும் உடல் அளவிலும் ஏதோ தவறு செஞ்சுதான் அந்த பிள்ளையை மன்னிச்சுக்கோங்க. எல்லாரும் இந்த பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அனுக்கிரகம் பண்ணுங்கள், வழி நடத்துங்க. நாம் பிறப்பின் நோக்கத்தை உணரணும், தனித்திறமை வெளிப்படுத்தணும், சமுதாயத்துக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழணும், சமுதாயத்தில் மதிப்புமிக்க வாழ்க்கையை வாழணும், சமுதாய கடமையை ஆற்றணும், தனி மனித கடமையை ஆற்றணும், நீர் மருத்துவ முறையில் வாழ்க்கையை வாழணும், ஆன்மாவோடு இணைந்து செயல்படணும், பிரபஞ்ச பேராற்றலோடு இணைந்து செயல்படணும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இணைந்து செயல்படணும். இவை அனைத்தும் இந்த பிள்ளைக்கு கிடைக்க அனுக்கிரகம் பண்ணுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள், வழி நடத்துங்கன்னு உங்களிடமும் எல்லாரிடமும் எல்லாம் உள்ள பிரபஞ்ச பேராற்றலிடமும் பிரார்த்திக்கின்றேன். இன்று வியாழக்கிழமை குரு பகவானையும், ராகு பகவானையும், கேது பகவானையும், குருவாகிய அனைத்து குருமார்களையும், குழந்தைகளையும், உடலில் உள்ள குழந்தைகளும், உடலால் வந்த குழந்தைகளையும், தாய் வழி, தகப்பன் வழி முன்னோர்களையும் எல்லாரையும் நினைக்கிறேன், வணங்குறேன், உணர்ந்து செயல்படுகிறேன். எல்லாரும் இந்த பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அனுகிரகம் பண்ணுங்கள், வழி நடத்துங்கன்னு உங்கள் எல்லாரிடமும் பிரார்த்திக்கிறேன். எல்லாம் உள்ள பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடிக்கணக்கான நன்றி. எல்லாருக்கும் கொடியனக்கான நன்றிகள். இந்த மாதிரி டெய்லி நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு. இவங்களுடைய அனுக்கிரகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இவ்வளோ பேரும் நமக்கு நேரடியாகவும் மறைமுகமும் எந்த விதத்துலையும் உதவி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் எல்லோரும் இந்த மாதிரி தினமும் பிரார்த்தனை பண்ணணும்னு நான் என்னுடைய ஆசை. இது உங்களுக்கு இதை பற்றியான உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்தால் கமெண்டில் போடுங்க. எல்லாருக்கும் கொடியனக்கான நன்றிகள்.